அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம யூடியூப் சேனல்ல ஆப்ஷன் பையருக்கான சக்சஸ்ஃபுல் பை செல் இண்டிகேட்டர் மேட் ஃபார் ஆப்ஷன் பையர் அப்படின்ற இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் வரிசையான வீடியோ பார்த்துட்டு வரேன். இன்னைக்கான ஜென்யூனான ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க, நல்ல ஒரு அப் ட்ரெண்டு இங்க இருந்து இங்க வரைக்கும். சரிங்களா, நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இங்க என்ட்ரி இங்க எக்ஸிட், எவ்வளவு பாயிண்ட்ஸ் பாருங்க. இதுல வந்து டார்கெட் நான் வந்து கிரீன் கலர் லைன் வந்து டார்கெட் 24 பாயிண்ட் ப்ராஃபிட். சரிங்களா, மிஸ் பண்ணோம்னா 1 பாயிண்ட் லாஸ். இங்கக்குள்ள நோ லாஸ் நோ கெயின். இந்த இடத்துல டார்கெட் மீட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் 24 பாயிண்ட் சொன்னேன்னா, இங்க பாருங்க அடுத்து 36 பாயிண்ட் ப்ராஃபிட், இங்க 2 பாயிண்ட் லாஸ். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 34 பாயிண்ட் ப்ராஃபிட். பாருங்க, இங்கதான் மேஜிக். இங்க டார்கெட் மெட்டு, அதுக்கப்புறம் பாருங்க 36 பாயிண்ட் ப்ராஃபிட். சரி, இந்த பாயிண்ட் நீங்க டார்கெட் மட்டும் வச்சு பார்த்தாலும், டார்கெட் டு டார்கெட் வச்சாலும் அங்க 36, இங்க ஒரு 46, 50 பாயிண்ட் ப்ராஃபிட். ஸோ இன்னைக்கு நான் வந்து நிப்டியில மட்டும் 50 பாயிண்ட் ப்ராஃபிட் நான் காமிச்சிருக்கேன். சரிப்பா, ட்ரெண்டான மார்க்கெட்ல காமிச்சிட்டோம். டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல காமிக்கலாமா? என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்களா? காலையில மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்க மாட்டோம், அதை விட்டுருங்க. சிக்னலே வரல, காலையில இருந்து சிக்னலே வரல. சரிங்களா, அப்ப இன்னைக்கு நிப்டியில நான் 50 பாயிண்ட் நான் காமிச்சிருக்கேன். பேங்க் நிப்டில காமிக்கிறேன் பாருங்க. பேங்க் நிப்டில அதே தான், டவுன் ட்ரெண்ட்ல சிக்னலே வந்திருக்காது. இங்க இருந்து இங்க வரைக்கும் டவுன் ட்ரெண்டு, சிக்னலே வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா, அது வந்து நாங்க வந்து யார் யார் என்ரோல் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன ரூல்ஸ்னு சொல்லி நான் சொல்லிடுவோம். சரிங்களா, இந்த இதை விட்டுருங்க, அடுத்து என்ட்ரியே கிடைக்கல. சரிங்களா, ஃபர்ஸ்ட் கேண்டில்ல வரக்கூடிய என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. ரெண்டாவது பாருங்க, அதுக்கப்புறம் என்ட்ரியே கிடைக்கல. ஸோ இன்னைக்கு நிப்டியில 50 பாயிண்ட் பார்த்துருக்கேன். பேங்க் நிப்டியில வேற எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். சைட் பை சைட் சென்செக்ஸ் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இங்கேயும் இங்கேயும் 2 பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு. சரிங்களா, அப்ப பேங்க் நிப்டில நம்மளுக்கு 2 பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு. சரிங்களா, இப்ப சென்செக்ஸ்ல இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நம்மளுக்கு 4 பாயிண்ட் போயிடுச்சு. அப்ப இன்னைக்கு 50 பாயிண்ட் தான் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு 50 பாயிண்ட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா 50 பாயிண்ட்ன்றது உண்மை கிடையாது. வேற வேற ஸ்ட்ரைக் பிரைஸ் போய் பாருங்க. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. சென்செக்ஸ்ல நான் ஸ்ட்ரைக் பிரைஸை மாத்துறேன். ஏன்னா இங்க ஒரு என்ட்ரி நம்மளுக்கு மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது. இங்கேயும் 5 பாயிண்ட் லாஸ். வேற ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம போலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு 1000 பாயிண்ட். அப்ப எங்க இருந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா நிறைய என்ட்ரி கிடைச்சிருக்கும். இங்க என்ட்ரி கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து 7760 இங்க இருந்து தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. மேல ஒவ்வொரு பாயிண்டா மூவ்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது பாருங்க, இங்கேயுமே நம்மளுக்கு என்ட்ரி கிடையாது. இங்க என்ட்ரி இருக்கு, பட் இதுல வந்து கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் தான் போகுது, 7 பாயிண்ட் போகுது. ஸோ நம்மளுக்கு லாசஸும் பெருசா வராது. சரிங்களா, இங்கனக்குள்ள பாருங்க ஆட் சிம்பிள் வருது. இங்கனக்குள்ள ஆட் சிம்பிள் வருதுன்னா என்ன அர்த்தம்? நேர ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இங்க என்ட்ரா ஆயிருக்கு. நம்ம தான் மூவ்மெண்ட் பண்ணி பார்க்கணும், அது எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல என்ட்ரா ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, மிஸ் பண்ணக்கூடாது. இங்க நமக்கு ஆட் சிம்பிள் வந்திருக்கா, அப்ப ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஒரு என்ட்ரி இருக்கு, பை சிக்னல் இருக்கு. என்னோட பழைய வீடியோல போட்டிருப்பேன் நான் எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ், நீங்க போய் இப்ப செக் பண்ணி பாருங்க. அதுல 100 பாயிண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணிருப்பேன் நான். சரிங்களா, சோ இன்னைக்கு நான் லைவ்ல ரிவ்யூ பண்ணதுல உங்களுக்கு நிப்டி இந்த வந்துருச்சா, வேற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல என்ட்ரி வந்திருக்கா. இங்கே எவ்வளவு 183. சரிங்களா,